सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देहं गणनायकं வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ். தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி கொண்ட ஒரு நாளாக நமக்கு மாறாத எத்தனையோ பேர் வாழ்க்கையில் ஜெயிச்சுன்னு இருக்க, ஒரு பெரிய ஆண்டர்பிரனர் ஆகிறா, பெரிய பிஸ்னஸ் ஆகிற, நம்மளுடைய கஷ்டம் நம்மளை விட்டு போகாதான்னு எதிர்பார்க்கக்கூடிய ஏராளமான பேர் இருக்காங்க. லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்குது. பிஸ்னஸ் சம்மந்தமாக, கல்யாணம் சம்மந்தமாக, குழந்தை சம்மந்தமாக, உடல் ஆரோக்கிய சம்மந்தமாக, கடன் சம்மந்தமான பிரச்சனை, பண சம்மந்தமான பிரச்சனை, பதவி சம்மந்தமான விஷயங்கள், ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு போராட்டங்கள் இருக்கும். அந்த மாதிரி போராட்டங்களில் நான் ஜெயிக்க மாட்டேனான்னு எதிர்பார்ப்புகள் தேடி தேடி போய் ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டு இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய பரிதி முன் பணியை போலன்னு சொல்லுவோம். ஒரு பெரிய மனசில் மூடி இருக்கும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்ததுன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக அமையும். சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய காசி யாத்திரையினுடைய டீட்டெயில்ஸ் பற்றி தெரியணும். நானும் சிவ யாத்திரையில் கலந்து கொள்ளணும் சார். கங்கே கங்கே கங்கேன்னு சொல்லிட்டு நானும் ஸ்நானம் பண்ணோம் சார். பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ப்பண காரியங்களை அந்த இடத்துல கொடுத்துட்டோம்னா மன நிம்மதி, இந்த பித்ருதோஷம் போயிடும் இல்லையா சார், எங்கள் லைஃப்பில் எல்லாமே மாற்றம் கொடுக்கும் இல்லையா அப்படின்னு எதிர்பார்க்குறவா 739739 அதில் தொடர்பு கொள்ளுங்க. காசி, கயா, திரிவேணி சமம் 3 நாள் 3 தரிசனமான அற்புதமான கோயிலுக்கு போக போகிறேன். இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோம். 5/2/2026 உத்தராயணம் விஸ்வாவசுடன் தை மாதம் 22ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம் அதிகாலை 12:49 வரை, பின்பு இன்று முழுவதும் உத்தர நட்சத்திரம். இன்றைய திருதியை அதிகாலை 2:50 வரை, பின்பு இன்று முழுவதும் சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் அதிகாலை 12:49 வரை, பின்பு இன்று முழுவதும் அவிட்ட நட்சத்திரம். சந்திராஷ்டமம் அவிட்டம், மகரம், கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைக்கி வியாழக்கிழமை ரொம்ப விசேஷம். உத்திர நட்சத்திரம், சங்கடஹர சதுர்த்தி. இந்த சங்கடஹர சதுர்த்தி பிள்ளையாருக்கு தேய்பிறையில் பௌர்ணமி முடிஞ்சு 4ஆவது நாள் வரக்கூடிய சதுர்த்தி. ரொம்ப விசேஷம். எல்லா விசேஷங்களும் காலை நேரத்தில் கொண்டாடுறது உண்டு. சங்கடஹர சதுர்த்தி சாயந்தர நேரத்தில் கொண்டாடுவோம். அதை பற்றி ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். பிள்ளையாருக்கிட்ட நாங்கள் அகவல் படித்தோம்னா தகவல் கிடச்சிடும் சொல்லுவோம். சீதக்கலப செந்தாமரை போகும், பாதச்சிலம்பும் பல இசைப்பாட, புன்னரஞானம் பூங்குயிலாடை, வண்ண மருங்கு வளர விருப்பம்னு சொல்லிட்டு பிள்ளையார்கிட்ட நம்ம அகவல் படித்தா தகவல் கிடைக்கும். நிறைய ஸ்கூல்களில் இன்றைக்கி அகவல் போட்டியெல்லாம் நடத்துகிறோம். குழந்தைகள்லாம் படித்து மனப்பாடம் பண்ணுது. அப்போல்லாம் அப்படி தானே இல்லையா? அப்படி பிள்ளையார் அகவலுக்கு ரொம்ப சிறப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலன் பார்க்க போகிறோம். வியாழக்கிழமை குரு பகவானுக்கு சிறப்பு. நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி சுவாமியை எப்படி வழிபடணும். குரு உங்களோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடும். நிறைய பேர் உணர்ந்து சார் உண்மையாகவே என் லைஃப்பில் அவர்கிட்ட போய் உட்காந்து அப்படி கண்ணை மூடி அழுதும் சார், எனக்கு உடனே விட கிடச்சிது சார்னு சொல்லி நிறையா பேர் என்னுடைய இன்ஸ்டாவை பார்த்துன்னு சொல்லாரு. இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் இதோ நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்க புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கும். மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இடமாற்றமான மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு, இடமாற்றம் எதிர்பார்த்தவளுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அப்பா அம்மாவுடைய பேரை நான் எடுக்கணும், எப்படியாவது நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள். ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சோதனைகள்லாம் வருவான சாதனை படைச்சிருக்காது. த பெஸ்ட் டே ஃபார் யூ. மிகப்பெரிய நாள், அமோகமான நாள். உற்றார உறவினர் உங்களுக்கு உதவிகள் செய்வார். சின்ன சின்ன விஷயங்களில் வாட் யூ ஆர் திங்கிங் யூ வில் கெட் இட் தட், யூ வில் கெட் சக்ஸஸ் ஆன் தட். சில திருஷ்டி மாதிரி சில தடங்கள்லாம் வரும், பட் கண்டிப்பாக வெற்றி பெறும். கண்ணாடி கடை வச்சுருக்கோம், பிளாஸ்டிக் சம்மந்தமான ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம், ஐஸ்கிரீம் கடை வச்சுருக்கோம், ஜூஸ் கடை வச்சுருக்கோம், விவசாயம் பார்த்துட்டுருக்கோம், இடம் வச்சுருக்கோம், கோசாலை வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு சில முயற்சிகள் நல்லா எமோஷ்னலி ஃபீல் பண்ணுறதை விட நம்ம நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை நினச்சி, புத்திசாலித்தனத்தை வச்சு அதை சாதிச்சிட்டோம்னா அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக. சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம்
முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, ரிஷபத்துக்கு இன்றைய தினத்தில் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சின்ன சின்ன சண்டையெல்லாம் வரும். நான் சொல்கிறத கேட்க மாட்டேன், அதாக்குமா இதாக்குமா, இப்போல்லாம் பேச்சையே கேட்குறது கிடையாது, இப்படியெல்லாம் வரும். அதெல்லாம் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் இப்படி சோகமாக இருப்பேன், கொஞ்ச நேரம் இப்படி இயற்கையை பார்ப்பேன், பழைய பாட்டை கேட்பேன், ரொம்ப வருத்தத்தில் இப்போ என்னாச்சு ஒன்றும் இல்லை அப்படின்னு பிடிவாதமெல்லாம் அப்படி கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். வீட்லேயே பேசாமல் அந்த இடத்த ஒதுக்கி இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு யோசனை, எங்கேயா டூலெட் போர்டு 10 பேசாமல் இது ஆரம்பிச்சலாம் இப்படிலாம் தோணும். ரிஷபராசி அன்பர்களுக்கு தைரியமாக ஒரு காரியத்தில் ஈடுபட்டல்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஒரி பண்ண வேண்டாம். அம்மா அப்பா சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு உதவிகரமாக இருந்துட்டுருக்கும். ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துட்டு, மருத்துவராக இருந்துட்டுருக்கிறவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்க சர்ஜனாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, தனியாக ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பி கிளினிக் தான் வச்சுட்டுருக்கேன், எப்போ சார் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிப்பேன், கண்டிப்பாக ஆரம்பிப்பேன். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுனராசி நண்பர்கள், மிதுனத்துக்கு இன்றைய தினத்தில் அலைச்சல்கள் இருக்கும். இங்கேயும் அப்பா சார் கொஞ்சம் நஞ்சு அலைச்சல் இல்லை சார், நல்ல பெரிய ஆட்கள்லாம் எனக்கு அறிமுகமாகறா, சொல்கிறா, பேசுகிறா. பட் ஆனால் எல்லாம் ஓகே, ஏதோ ஒரு இடத்துல அந்த ஸ்டக் ஆகிறது, ஒரு காரியம் முடிய மாட்டேங்கிறது அப்படின்னு வருத்தப்பட்டவர்களுக்கு அந்த காரியம் முடியும். சின்ன கம்பெனி வச்சுட்டு இருக்கவளுக்கு அதை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நிறைய முயற்சிகள் அற்புதமாக ஆன்லைன் சம்மந்தமாக ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் வச்சுட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம். ரியல் எஸ்டேட் பண்ணுறவளுக்கு நல்லாயிருக்கும். டயத்தை ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. பிரயாண நேரத்தை கணக்கிட்டு செலவு பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் திடீர் பிரயாணங்கள் இருந்துருக்கு. தம்பி தங்கைக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தான். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களே, குடும்பத்தை பற்றிய சிந்தனை. உணவு லேட்டாச்சுன்னா என்னமோ தெரியல, கைகாலெலாம் நடங்கிறது, என்னமோ தெரியல, ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் தேவை. சின்ன விஷயம் உங்களுக்கு தெரியல, கிண்டல் கேலி பண்ணுறாரு, பண்ணிட்டு போட்டோம். இன் ஃப்யூச்சர் கண்டிப்பாக அதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக விட்டு அதுக்கு உழைப்பு, நீங்கள் விடாத உழைப்பு கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். போட்டி போட்டு ஜெயிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கேயோ இடையிலெல்லாம் விட்டுவிட்டேன், சாணக்கியமாக சாதுரியமாக பேசி இந்த காரியத்தை வெற்றி பண்ணுறது. திருப்பி ஆரம்பிங்க, நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. நிறைய ஹெல்ப்பெல்லாம் கிடைக்கும். ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட்டுக்காக நீங்கள் ஓடுவீங்க. பல பேர் பயந்துக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா விட்டுறாங்க, பின்னாடி போய் தப்பாகவும் பேசுவாங்க. நிறைய விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அற்புதமான பலன்கள் உண்டு. காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க, க்ரியேட்டிவாக இருங்க, உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் இருக்கும். கம்ப்யூட்டர் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல சூழ்நிலைகளோ, ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கும், அரசாங்க உத்தியோகத்தில் இருந்திருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு. சிம்மராசி நண்பர்கள், சிம்மராசிக்கு நல்ல காலம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சின்ன விஷயங்களில் போட்டி போட்டு ஜெயிச்சு வந்துடும். இன்றைக்கி நம்மளுடைய நேரம், நம்ம நினச்சது நடக்கும், கடவுள் அதுக்கு உதவி செய்வாருங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். ஹீட்டு சம்மந்தமான உடம்பு, கால் சம்மந்தமான பிரச்சனைகள், தோல் சம்மந்தமான உபாதைகளில் கவனமாக. நிறைய விஷயங்களில் யோசித்து செயல்படுவீர்கள். சித்த மருத்துவம், வர்மா, ஆயுர்வேதிக், அக்குபஞ்சர் போன்ற விஷயங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம். ஒரு தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்தணுங்கிறது தெளிவாக இருக்கும். யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்கோம், ரேக்கி ஹீலராக இருந்துட்டுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பெரிய ஹோட்டல் வச்சுட்டுருக்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு, அது மேனேஜராக இருந்துருக்கோம், ஷெஃபாக இருந்துட்டுருக்கவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடிய ஒரு சிம்மராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் நல்ல பலன்கள் கூடி வரும். கடனுக்காக கடன் வாங்கிறது தவிர்த்துக்கு நல்லது. ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நேயர்கள், கன்னிராசிக்கு நல்ல பலன். சில விஷயங்களில் உழைப்புக்கு நல்ல பலன்கள் உண்டு. உழைப்பு நிச்சயமாக காப்பாற்றும். கன்னிராசி என்பவர்களுக்கு சில விரயங்கள் இருக்க தான் செய்யும். சில காரியம் நடக்கும், சில காரியங்கள் நடக்காது. நான் ப்ளஸ்ஸாக சொல்லும்போது ஆஹா சூப்பர் சார் நிஜமாக நல்லா, மைனஸாக சொல்லும்போது ஏற்றுக்கணும்.
இது சரியில்லை, இன்றைக்கி 60% சரியில்லை, 50% நல்லா இருக்குது, சூப்பர். 50%, 40% நல்லா இருக்கு இல்லையா, 30% நல்லா இருக்குல்ல, 20% நல்லா இருக்குல்ல, 110% நல்லா இருக்குல்ல, 200%, அந்த மாதிரி அந்த பர்சன்டேஜை வச்சு அப்படி ஓடிண்டே இருக்கணும். அதே போன்று இந்த தடவை ஏற்படக்கூடிய அனுபவம் அடுத்த தடவை நம்ம அந்த தப்பு பண்ணப்படாதுங்கிறது. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கிளைமேட் மாறும்பொழுது ஒத்த தலைவலி இருக்கா, வயிற்று சம்பந்தமான வலி இருக்கிறவங்க, கண் சம்பந்தமான உபாதை இருக்கும், கவனமாக பார்த்துக்கணும். கன்னிராசி அன்பர்கள் பிறரை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு. வெளிநாடு வெளியூர் படிக்கிறதுக்காக ஆன்சைட் பிரயாணம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. அவசர முடிவுகள் வேண்டாம். பிறருக்காக டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடிய டேவாவும் இன்றைய தினம் உண்டு. இங்கே தான் சொல்லிவிட்டு ஒரு 100 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போயிடுவாள். போகிறதுக்கு 2 மணி நேரம், வரத்துக்கு 2 மணி நேரம், முடிஞ்சு போச்சு, ஆஃப் டே அப்படின்னு யோசிப்பேன். கன்னிராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு இன்றைய தினம் நிறைய கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது கிரக நிலைகள் டாப்பாக இருக்குது, சாதகமாக இருக்குது. ஸோ நம்ம தான் அதில் ராக் பண்ணணும். நீங்கள் எதுவும் ப்ராப்பர்ட்டி, பணம் சேமிப்பு, பணம் சம்மந்தமான விஷயங்கள், பேங்கிங் சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் எடுத்து பேசுவேன். நிறையா விட்டு போனதை, நம்ம பண்ண தப்பு, இதெல்லாம் திருப்பி ஃபாலோ பண்ணக்கூடாது, தொடரப்படாது. சம்மந்தி வீடு, சொந்தக்காரங்க வீடு, தெரிஞ்சவங்க வீடு, அவங்க வீட்டில் ஏதேனும் விசேஷம் போய் கலந்து கொள். கான்சன்ட்ரேட் முழுக்க நம்மளுடைய தொழில் மீது பண்ணுவேன். ஒரு விஷயத்தை எடுத்து அதை முழுமையாக இறங்குவேன், அதை சக்ஸஸ் பண்ணிவிடுவேன். நம்மளுடைய முதலாளி அல்லது நண்பர்கள், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கொடுத்த ஒர்க் எடுத்து கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுவேன். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவேன். வீட்டில் எதுனா ஒரு பிராணி வாங்கி வளர்க்கக்கூடிய தினமாக கூட இன்றைய தினம். துளாராசி நண்பர்கள் பப்ளிக் ஒர்க்கில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் வீடு, ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு கூட இருக்கிறவங்க உதவி செய்வா. வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்கள், தொழில் ரீதியான விஷயங்களுக்கு முயற்சி எடுங்க. பிரயாணம் பண்ணுங்கள், டாப்பாக இருக்கும். உங்களுடைய பேச்சு அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும். வாட் எவர் யூ சே தே ரெஸ்பெக்ட் தட். அவங்க அதை ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க மூவ் பண்ணுவாங்க. நெவர் எவர் ஒரி அபவுட் தட். சின்ன சின்ன விஷயங்களில் வாட் யூ திங்க் இட் ஹேப்பன்ஸ். இன்ட்யூஷன் வில் ஒர்க். இன்ட்யூஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகும். வீட்டில் இது பண்ணலாம், இவா அப்படி சொல்கிறா, இவா சாதகமாக சொல்கிறா, இவா பாதகமாக சொல்கிறா, எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். எஸ், மதிப்பு மரியாதை தேடி வரும். நல்லோர்களது நட்பு உங்களுக்கு ஒரு விஷயம். நிறைய விஷயம் ஸ்கில், நமக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கும் பாருங்கள். படிப்பில் நல்லா வரும், ஸ்போர்ட்ஸில் நல்லா வரும். அந்த மாதிரி ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவங்க, மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கோம், இசையமைப்பாளராக இருந்துருக்கோம், ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், இ-காமர்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பெயிண்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, சாரதாம்பாள் வழிபாடு, அன்னபூர்ணி வழிபாடு, விசேஷ வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப நல்ல பலன்கள் உண்டு. பணவரவுகள் தேடி வரும், பிரச்சனைகள் தீரும். ஃபேமிலி சம்பந்தமான விஷயங்கள், யாராவது ஏதாவது ஒன்றா நீங்கள் உட்காந்து பேசி அதை தீர்க்கக்கூடிய நாள். பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு பொறுப்பாளராக போடுவாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவீங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கு. அதே சமயத்தில் யாருக்கேனும் ஹெல்ப் பண்ணோம்னா நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படி சில பிரச்சனைகள்லாம் வரதா செய்யும். சரி, ஹெல்ப் பண்ணுறது தப்பா, பேசாமல் ஹெல்ப்பே பண்ணட்டா சாமின்னு சில நேரங்களில் ஃபேமிலியில் இருக்கிறவா சொல்லி அப்படி பண்ணுவேன். அப்புறம் திருப்பி எப்பவும் போல் உபயராசி இல்லையா, ஹெல்ப் பண்ணுவேன். தனுசு ராசி நண்பர்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க. நகைக்கடை, வெள்ளிக்கடை வச்சுட்டு இருக்கிறவருக்கு நல்ல முன்னேற்றம். சில விஷயத்தை உங்களுடைய தொழிலும் உங்களை பற்றி நீங்களே டிகிரேட் பண்ணிக்கப்படாது. எஸ், ஐ வில் வின் அப்படின்னு நினச்சிட்டேன்னா யூ வில் வின். அந்த அஃபர்மேஷன் தேவை. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, மகர ராசிக்கு உத்திராடம் திருவோணத்துக்கு பெஸ்ட்டாக இருக்குது. அவிட்ட நட்சத்திரம் இருக்கிற கவனமாக இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணும்போது கெட்டது வரதான் செய்யும். நம்ம ஒரு இன்ஸ்டாவில் ஒரு இது பார்த்துருப்போம், அப்படி பாம்புக்கு தண்ணி ஊற்றிருப்பார், பட்டு எடுத்து கொத்தும்.
தேல் நண்டு எடுத்து விடுவார், அப்படி கையில் கொத்தும். அந்த மாதிரி இருக்க தான் செய்யும். நம்ம எல்லாத்துக்கும் ரெடி ஆகிக்கிறது நல்லது. இரவு நேர பிரயாணம் வேண்டாம், காசிப்ஸ் பேச வேண்டாம், மற்றவாளை பற்றி பேச வேண்டாம், சின்ன விஷயத்தை பெருசாக இஷ்யூ பண்ண வேண்டாம். இரிட்டேட் ஆனால் கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிறது, அதுவே தள்ளி போய் நின்னாலும் சண்டை வர்றது, சின்ன சின்ன விஷயங்கள்னால அப்படி வரதான் செய்யும். பட் காம் ஆகி சரி லெட் இட் கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டேன்னா, எதையும் கேர் எடுக்காமல் பெருசாக இல்லாமல் பெருசாக இஷ்யூ பண்ணாமல் விட்டுவிட்டேன்னா சாதாரணமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் அவிட்ட நட்சத்திரம் மகரம் கும்பத்துக்கும் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்கள், பூரட்டாதி சதயம் 2 நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருக்குது. அவிட்ட நட்சத்திரத்துக்கு கவனம் தேவை. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். லாபங்கள் உண்டு. கணவர் மனைவியோடைய ஆரோக்கியம், மனைவி கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பெரிய நபர்கள் கூட பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சிலது நடக்கும், சிலது நடக்காமல் இருக்கும். எஸ், அதை தாண்டி போவோம், பைபாஸ் பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு. வாட்ச் கடை வச்சுட்டு இருக்கிறவன், கண்ணாடி கடை வச்சுட்டு இருக்கிறவன், இன்டீரியர் டெக்கரேட்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்க, புக்கு கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சுட்டு, ஸ்கூல் காலேஜ் எல்லாம் நடத்திட்டு இருக்க அனுகூலம் தேடி வரும். நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். சிலது விரயங்கள் இருக்குதான். ஏதோ பொருள் விற்கலைன்னா அதை எப்படியா பேசி ஈஸி கம்மி பண்ணி விற்றுடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்கள், அமோக பலன். நினச்சது நடக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவருக்கு வெற்றிகள் கூடி வரும். மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்கள் இருக்கும். மற்றவா உங்ககிட்ட கேட்குற அளவுக்கு அந்த ஈர்ப்பு விதியை நீங்கள் வைத்துன்னு இருப்பீங்க. இன்றைக்கி பெஸ்ட்டு டே. ஏதேனும் ஒரு விஷயத்தை வாங்கினா 10 உயரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியது. நீங்கள் நினச்சது நடக்கும். மிகப்பெரிய நபர்கள் அவளை கூப்பிட்டு உங்ககிட்ட பேசுவா. வில் பி சர்ப்ரைஸ். பா அப்படிங்கிற ஆச்சரியங்கள் வரும். இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு பெருமை பெறக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் உற்றார் உடனே உதவி செய்வாங்க. வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, இன்றைய தினத்தில் சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷம். பௌர்ணமி முடிஞ்சு 4வது நாள் வரக்கூடிய அற்புதமான சதுர்த்தி. கஷ்டங்கள் இருக்கிறவா எல்லோரும் இருப்பாள். ஒரு பிரச்சனை இருக்கிறவா எல்லோரும் இருப்பாள். ஆனால் சங்கடம் இருக்கிறவாளுக்கு ரொம்ப கஷ்டம். சங்கடம் யாருக்கும் வரக்கூடாது. அப்படி வந்துடுத்துனா அதுக்கு ஒரே தீர்வு பிள்ளையார் தான். பிள்ளையாருடைய பாதம் இல்லையா? விநாயகப் பெருமானே வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. விக்னங்களை போக்கி சர்வ காரியங்களும் ஜெயம் பண்ணக்கூடிய அற்புதமான சக்தி யார்கிட்ட இருக்குன்னா பிள்ளையாருக்கு. எனக்கு விவரம் தெரிஞ்ச காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்த வழிபாடு சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு. மார்கழி மாதம் வழிபாடு சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகப் பெருமானையே வேண்டி சுமுகஸ்ச ஏகதந்திரஸ்ச கபிலோ கஜகர்ண லம்போதரஸ்ச விகடோ விக்னராஜு விநாய தௌமகேதோ கணாதக்ஷ பாலச்சந்திரகணா கஜான வக்ரதுண்ட சூர்பகன ஹேரம்ப ஸ்கந்த பூர்வஜகன்னு பிள்ளையாரை வேண்டிட்டு பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறது. பிள்ளையாருக்கு அப்படி பிள்ளையாருக்கு தேங்காய் தொழில் ரீதியாக உடைச்சா தொழில் வெற்றி, பேர் பிரபல்யங்கள் உண்டு. பிள்ளையாரை வழிபட்டால் மேலும் 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 உயர்த்தி கொடுப்பார். சர்வ சங்கடங்களும் போகும். பிள்ளையாருக்கு இன்றைக்கி போய் சங்கடம் வச்சு அபிஷேகம் பண்ணி அருகம்புல் வாசித்து அதுக்கப்புறம் அருகம்புல் கையில் வச்சுட்டு பிள்ளையார் அகவல் படித்து 2 அருகம்புல்லை போடுவோம். பிருகதண்டி முனிவர் அப்படி தான் இந்த அருகம்புல்லே பூஜை பண்ணி பல காரியத்தை சாதிச்சிருக்கார். காரியம்னா அவருக்கு ஒன்றும் காரியம் வேண்டது கிடையாது. அவர்கிட்ட அனுகிரகம் பண்ணுறவர்களுக்கு இதுதான் சொல்லுவார். அப்பேற்பட்ட அற்புதமான சக்தி பிள்ளையார் வழிபாடு. தூர்வா பில்வம்னு சொல்லக்கூடிய அருகம்புல், வெள்ளெருக்களம் மாலை, தேங்காய் உடைக்கிறது, பிள்ளையாருக்கு குழக்கட்டை, அப்பம் பொறி, அவள் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சங்கடஹர சதுர்த்தி அன்றைக்கு ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாகிமாம் ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷமா. எப்போவுமே இருட்டு, அந்த இருட்டில் இருக்கும் பொழுது கெட்டது நிறையா வருமா. அந்த இருட்டு நேரத்தில் கெட்டதை போகக்கூடிய சக்தி பிள்ளையாருக்கிட்ட இருக்கான். பிள்ளையாரை வணங்குறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.